ஆஸ்திரேலியாவோட வெற்றி கனவை பிரிஸ்பேனில் பிரித்து எடுத்திருக்காருங்க நம்ம ஜாட்டு என்று தான் சொல்லணும். ஜெட் வேகத்தில் விளையாண்டுருக்காரு. டம்முன்னு அடிச்சு நொறுக்கியிருக்காரு சிக்ஸர் பவுண்ட்ரி. அண்டு முக்கியமான நேரத்தில்ங்க இவர் இல்லைன்னா டெஃபினட்டாக சோழி முடிஞ்சிருக்கும் என்றே சொல்லலாம். இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸை நெருங்கியிருக்கு என்றே சொல்லலாம். 5 போட்டி கொண்ட டெஸ்ட் சீரிஸில் வந்துட்டு ஒவ்வொன்று வின் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா 1, இந்தியா 1. ஓகே, 3வது டெஸ்ட் வந்துட்டு பிரிஸ்பேன் காபா மைதானத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. டாஸை வின் பண்ணி பேட்டிங்கை தேர்வு பண்ணியிருந்தா இவ்வளோ கிரிட்டிக்கல் வந்திருக்காது டீம் இந்தியாவுக்கு. பட்டு வந்தலட்சுமியை வாங்கி போட்டுக்கிறாம போலட்சுமின்னு ஆஸ்திரேலியா கைக்கு அனுப்ப ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா பொழிஞ்சு எடுத்துட்டாங்க. 445 ரன் இமாலய ஸ்கோரை செட் பண்ணாங்க முதல் இன்னிங்ஸ்லேயே. அடுத்து இந்தியா சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது முதல் இன்னிங்ஸ் ஆரம்பித்தாங்க, 2வது நாளே பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, பட் ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. டப்புன்னு 4 விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகடன்னு 2 விக்கெட் போயிடுச்சு. இந்த ரோஹித் சர்மா எதுக்குங்க இருக்கேன் உண்மையிலேயே ஒன்றுமே புரியலைங்க யாருக்குமே. போன மேட்ச் வந்தால் 2வது டெஸ்ட்டு 9 ரன்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் நம்ம பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 3வது டெஸ்ட் வந்து விளையாடுவார், எக்ஸ்ட்ரா 1 ரன் அடிப்பார். அதுக்கு வந்துட்டு பும்ரா கிட்ட இருந்து கேப்டன்சியை பறித்து இவர் பண்ணணுமாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஈன செயல், கேவலமான செயல். ஒருத்தன் மேலே வன்மத்தை இப்படியா கேட்கறது? நீ வந்து 10 ரன் அடிக்கிறதுக்கு ஒருத்தவனோட வாழ்க்கையவே அழிக்க நினைக்கிறியாடா, உருப்பிடுவியாடா? பும்ராவை அழிக்கன்னு நினச்சி ஒட்டுமொத்த இந்திய டீம் அழிச்சிக்கிட்டு இருக்காப்லங்க. அதாவது வயசாகி போயிடுச்சு, விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கேண்டா, ஓரம் போவேண்டான்னு நான் சொல்லலைங்க. கமெண்ட்ரியாளர்கள் நீங்கள் என்னையை வந்துட்டு பச்சையாக திட்டிடுறீங்க மாணவரியா. இந்திய கமெண்ட்ரியாளர்கள், வர்ணையாளர்கள் சுனில் கவாஸ்கர், சஞ்சு மஞ்சுரேக்கர் இவங்களாம் மும்பையில் பிறந்தவங்க. மும்பை பிளேயருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணல. சச்சின் டெண்டுல்கர் சொல்கிறாரு, MS தோனி சொல்கிறாரு, விட்டுட்டு ஒதுங்கடா, ஏண்டா வந்து 10 ரன் 8 ரன் அடிக்கிறதுக்கு எதுக்குடா வர? வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட் எடுத்தான், அண்ட் 60 ரன் உனக்கு மேலே ஸ்கோர் பண்ணானடா. அந்த அபிமன்யு ஈஸ்வரன் செம்ம பேட்டருங்க, இளம் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு ஒதுங்கடா வெங்கப்பல அப்படின்னு பலருமே விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் நீ என்ன பேசுங்கடா, நான் 9 ரன் 10 ரன் அடித்தாதான்டா என் மனசு நிம்மதிங்கிற மாதிரி இந்திய டீமை மொத்தமாக முடிக்கிறது அவர் தான். பட் இந்திய டீம் வந்துட்டு காத்தது வந்துட்டு மழை என்றாலும் அண்ட் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா KL ராகுல் பிரிச்சுட்டாருங்க. முக்கியமான நேரத்தில் விக்கெட் படபடன்னு போகும்போது அவர் ஸ்டாண்ட் பண்ணிட்டார் 80 ரன் அடிக்க. அண்ட் அதுக்கப்புறம் ரவீந்தர் ஜடேஜா அப்போ புரியலை இப்போ புரியுதுங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அஸ்வினை ட்ராப் பண்ணிவிட்டு ஜடேஜாவை கொண்டு வந்தார். இதுவே ஏகப்பட்ட விமர்சனம் இருந்தது. ஆனால் அப்போ புரியலை இப்போ புரிஞ்சிருக்குங்க. பிரிச்சுட்டாப்புல மனுஷன். அண்டு மின்னல் வேகத்தில் 60 ரன்னை கடந்திருக்காருங்க. ஒரு முதுகெலும்பாக இருந்திருக்காரு. இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு அவர் தான் ஆணிவேராக இருந்திருக்காரு, ஒரு ஆலமரமாக. ஏன்னா அதாவது வந்துட்டு ஜடேஜா அந்த 50 ரன் அடிக்கலன்னா நம்ம ஆல் அவுட் ஆகிருப்போம் 200 ரன்குள்ளே. இன்னொன்று வந்துட்டு அப்போ மழை வேறு வரல. அந்த மழை வர்ற வரை இவர் டிஃபென்ஸ் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் மழை வந்துட்டு 4வது நாளையும் முடிச்சு விட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன். இனி அடுத்த ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. ஓகேவா, அடுத்த ஒரு நாள் வந்துட்டு ரிசல்ட் மாறாது. எப்படியும் வந்துட்டு இந்த மேட்ச் ட்ரா ஆகும். இந்த மேட்ச் ட்ரா ஆயிடுச்சுன்னா ட்ரா தான், உறுதியாக ட்ரா தாங்க கன்ஃபார்மாக. அதுக்கு உதவிகரமாக இருந்தது ஜடேஜா தான். ஆஸ்திரேலியாவோட வெற்றி கனவை உடச்சிட்டாருங்க. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அடுத்து வர 2 டெஸ்ட் வின் பண்ணால் நம்ம உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போகலாம். ஆனால் இந்த டெஸ்ட் தோத்தாச்சுன்னா போக முடியாது. பட் இதற்கெல்லாம் ஒரு ஹோப் கொடுத்தது KL ராகுலும் அண்ட் சேம் டைம் ரவீந்தர் ஜடேஜா. இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஏங்க இந்த ரோஹித் சர்மா தொங்கிக்கிட்டு இருக்கான்? அடுத்து வர டெஸ்ட்டாக லாஸ்ட் 2 டெஸ்ட்டாவது பும்ரா கையில் கேப்டன்சியை கொடுத்துட்டு இவன் ஒதுங்குவானா? ஏன்னா 9 10 ரன் அடிக்கிறதுக்கு எதுக்கு இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கும் புரியல, இந்திய ஃபேன்ஸுக்கும் புரியல, வர்ணையாளர்களுக்கும் புரியவில்லை என்று தான் சொல்லணும்.